ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆடாதொடை என்ற அபூர்வ மூலிகையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆடாதொடை என்ற பெயர் ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதன் இலை மிகவும் கசப்பாக இருக்கும். அதனால் ஆடு மாடுகள் இந்த இலையை தின்னாது. ஆடு தொடாத இலை என்பதால் ஆடு தொடா இலை, ஆடு தொடா இலை என்பது மருவி ஆடாதொடை என்ற காரண பெயர் வந்தது. இரண்டாவதாக, நமக்கு 40 வயதுக்கு மேல் நரம்பு மண்டலம் வலுவிழந்து போய்விட்டாலோ, இரத்தம் சுத்தம் இல்லாமல் போய்விட்டாலோ, செரிமான பிரச்சனை ஏற்பட்டாலோ கை கால்கள் நடுக்கம் காண ஆரம்பித்துவிடும். ஆனால் இம்மூலிகையை முறையாக பயன்படுத்தினால் ஆடுகிற தொடையும் ஆடாது என்ற காரணத்தில் ஆடாதொடை என்ற காரண பெயர் ஏற்பட்டது. இம்மூலிகை ஆடாதொடை, சிற்றாடாதொடை என்று 2 வகைப்படும். வாங்க இம்மூலிகை செடிகளை எப்படி பயன்படுத்துவது என்பதை பார்க்கலாம். முதலில் எந்த மூலிகையாக இருந்தாலும் இலைகளில் மண், தூசி மற்றும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஒட்டியிருக்கும். முதலில் நல்ல தண்ணீரில் 2-3 தடவை அலசி எடுத்துக்கொண்டு பிறகு சுடுதண்ணீரில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கரைத்து அந்த உப்பு கரைசலில் போட்டு சுத்தம் செய்து எடுத்து வைத்து கொள்ளவும். இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஆடாதொடை இலையை அரைச்சி சாறு எடுத்து சமளவு தேன் கலந்து சிறியவர்களுக்கு 1 ஸ்பூன், பெரியவர்களுக்கு 2 ஸ்பூன் சாப்பிட கொடுத்தீங்கன்னா நுரையீரல் கோளாறு நீங்கும். இதை குடிநீராக தயாரித்தும் குடித்து வரலாம். 10 ஆடாதொடை இலை, சிறிது அதிமதுரம், சிறிது சித்தரத்தை இம்மூன்றையும் சேர்த்து 1 லிட்டர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக சுண்ட வைத்து வடிகட்டி சிறிது தேன் அல்லது பனங்கருப்பட்டி சேர்த்து காலையிலும் மாலையிலும் குடித்து வர நுரையீரல் கோளாறு நீங்கும். ஆடாதொடை பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி வெந்நீரில் 1 டீஸ்பூன் கலந்து சாப்பாட்டுக்கு பின் 3 வேளை தொடர்ந்து குடித்து வர உயர் இரத்த அழுத்தம் குறையும். ஆடாதொடையின் சிறப்பு குரல் வளத்தை வழங்கக்கூடியது. ஆடாதொடைக்கு பாடாத நாவும் பாடும் என்று சித்தர் கூறுகிறார்கள். ஆடாதொடை கஷாயம் தொண்டைக்கட்டு, தொண்டை தொற்று இவைகளை நீக்கிவிடும். இச்செடியின் இலை, பூ, வேர், பட்டை என அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுகிறது. கொசுக்கடியால் அவதிப்படுறவங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் செயற்கை கொசு விரட்டியை பயன்படுத்தாமல் ஆடாதொடை இலைகளை அரைச்சு அதன் சாறை உடலில் பூசிக்கொண்டால் கொசு நம்ம அருகில் நெருங்காது. சளி தொல்லை குணமாக ஆடாதொடை இலை, தூதுவளை, வெற்றிலை, துளசி 4ஐயும் அரைச்சு பின் வேக வைத்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி தொல்லை குணமாகும். விஷமுள்ள வீட்டுப்பூச்சிகள் கடிச்சதுன்னா ஆடாதொடை இலையை அரைச்சி சிறிதளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா விஷம் உரியும். சீதபேதி குணமாக தயிரில் ஆடாதொடை இலையை அரைச்சி அதன் சாறை கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீதபேதி குணமாகும். சளி குறைய ஆடாதொடை இலையை பொடியாக்கி நீர் விட்டு குழைத்து நெஞ்சில் பற்று மாதிரி போட சளி குறைஞ்சிரும். இயற்கை நோய்களை போக்கும் அதி அற்புதமான மூலிகைகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. இயற்கை நமக்களித்த மூலிகைகளை நாம் சரியாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.